கழகம் கழகம் நமது கழகம் மனித பாதுகாப்பு கழகம் மக்கள் இணையும் கழகமே சமுதாய சீரழிவை தோலுரிக்கும் கழகமே உனக்கான சுதந்திரம் என்ற பெயரில் இன்றைக்கு சுதந்திரம் கொடுக்கப்பட்டு இன்றைய 80வது சுதந்திர திருவிழாவை நாம் கையில் எடுத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த விழாவின் மனித பாதுகாப்பு கழகத்தினுடைய சார்பில் எழுச்சிமிகு இந்த விழாவானது இனிதே தொடங்குகிறது. நிகழ்ச்சியின் துவக்கமாக தமிழ்த்தாய் வாழ்த்து. தமிழ்த்தாய் வாழ்த்தை தொடர்ந்து இப்போது சமூக சேவகர், புரட்சியாளர், இளம் புரட்சியாளர், மக்கள் சேவகன் என்ற பல பெயருக்கு சொந்தக்காரர் குமரி மாவட்டம் முழுவதும் மட்டுமல்ல, தமிழகத்தில் இருக்கின்ற 38 மாவட்டங்களிலும் தாண்டி பிற மாவட்டங்களிலும் பிற மாநிலங்களிலும் அடியெடுத்து வைக்கின்ற ஒரு சமூக இயக்கம்தான் மனித பாதுகாப்பு கழகம். இந்த இயக்கத்தினுடைய தலைவராக மாபெரும் தலைவர் ஐயா டாக்டர் ஜெயமோகன் சார் அவர்களுடைய ஒக்கரத்தால் தேசிய கொடியை ஏற்றி வைத்து நிகழ்ச்சி நடக்கும். ஜெய் ஹிந்த், ஜெய் ஹிந்த், ஜெய் ஹிந்த். தாயின் மணிக்கொடி சொல்லுது ஜெய் ஹிந்த். தாயகம் காத்திட தன்னலம் போக்கிட சொல்லுக ஜெய் ஹிந்த். என் இந்திய தேசம் இது. அனைவரும் நம் தமிழ்த்தாய்க்கு வணக்கம் தெரிவிக்கின்ற விதமாக தேசிய கொடிக்கு வணக்கம் செலுத்துவோம். அடுத்தபடியாக 80வது சுதந்திர தின நாளில் என் தலைவன் மனித பாதுகாப்பு கழகத்துடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் டாக்டர் ஜெயமோகன் அவர்களுடைய இனிய பிறந்த நாள் விழா. இவ்விழாவிற்கு அண்ணனுக்கு அனைவரும் வாழ்த்து செல்லும் விதமாக கரமசை எழுப்பி வாழ்த்துக்களை தெரிவிப்போம். ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி பர்த்டே. விதமாக நிகழ்ச்சியை அலங்கரிக்கும் விதமாக ஒரு நடனம்.
ராஜாக்கமங்கலம் ஒன்றியத்துடைய செயலாளர், இயக்கத்துடைய முன்னோடி மரியாதைக்குரிய அண்ணன் பார்லர் ரத்தனவாளன் அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு பெருமை சேர்க்கும் விதமாக வரவேற்புரை நல்வார்கள். சுதந்திர திருவிழாவை முன்னிட்டு மனித பாதுகாப்பு கழகத்தின் சார்பாக இங்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். நமது குமரி மண்ணின் மைந்தன், மக்களின் தலைவன் டாக்டர் பி. ஜெயமோகன் சார் அவர்களின் பிறந்தநாள் விழாவிற்கு மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கிட கொண்டிருக்கின்றார்கள். அடுத்து இந்த இயக்கத்திற்கு மேலும் பெருமை சேர்க்கின்ற விதமாக, இந்த நிகழ்ச்சிக்கு பெருமை சேர்க்கின்ற விதமாக அன்பு சகோதரர் சமூக ஆர்வலர் டாக்டர் நலன்குமார் அவர்கள் ஒரு சில கருத்துக்களை பதிவு செய்வார்கள். இன்று மிக முக்கியமான நாள். 80வது இந்திய திருநாட்டின் சுதந்திர தின விழாவில் மனித உரிமை பாதுகாப்பு கழகத்தின் சார்பாக உங்களை எல்லாம் சந்தித்து, அதைவிட சிறப்பு என்னவென்றால் மனித உரிமை பாதுகாப்பு கழகத்தின் அன்பு சகோதரர் டாக்டர் ஜெயமோகன் அவர்கள் ஒரு பிறந்த நாள் கூட. உங்களுடைய அனைவரின் சார்பாகவும் மனித உரிமை கழகத்தின் நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், பொதுமக்கள் சார்பாகவும், கன்னியாகுமரி மாவட்ட சமூக ஆர்வலர்கள் சார்பாகவும், நலம் கல்வி அறக்கட்டளையின் சார்பாகவும் அவர் பல்லாண்டு வாழ்ந்து மிக சிறந்த சமூக பணிகளை செய்து ஒரு ஆலமரத்தின் விழுதுகள் போல பல்லாண்டு காலம் வாழ அனைவரின் சார்பாக வாழ்த்துகிறேன். நம்ம எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருப்போம் இல்லையா? ஒவ்வொரு மனிதருக்கும் அவங்களுடைய பிறந்த நாள் முக்கியம். அதே மாதிரி நம்மளுடைய இந்திய திருநாட்டிற்கு பிறந்த நாள் தான் இன்னைக்கு சுதந்திர தின விழா. இந்த நேரத்தில் நம்ம இனிப்பு வழங்கி கொண்டாடுறோம் இல்லையா? தேசிய கீதம் எல்லாம் பாடுறோம், ரொம்ப சந்தோஷமா இருப்போம். நம்மளை விட சின்ன குழந்தைகள் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. நம்ம பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது இல்லையா, சீருடை அணிந்து போயிருப்போம், ஸ்வீட் தந்திருப்பாங்க, டீச்சர்ஸ் எல்லாம் பார்ப்பாங்க, நம்மள ரொம்ப சந்தோஷமா இருப்போம். ஆனா இந்த நேரத்துல நம்ம அவனை நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னால நம்ம மூதாதையர்கள், முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தாங்க, எத்தனை பேர் சமூக ஆர்வலர்கள், சமூக தியாகிகள் உயிர் நீத்திருப்பாங்க, அவங்களெல்லாம் நம்ம இந்த நேரத்துல நினைவு கூறுவோம். பாத்தீங்கன்னா 1700 வருடங்கள்ல பாத்தீங்கன்னா கிபி டச்சுக்காரங்க முதல்ல இந்தியாவுக்கு படையெடுத்து வராங்க. அந்த நேரத்தில் பாத்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் திருவிதாங்கூர் மன்னராட்சியில இருந்துச்சு. குளச்சல்ல அவர் எல்லாரும் முகாமிட்டு இருக்காங்க. அதாவது தளபதி பேர் டிலோன், அவர் முகாமிட்டு இருக்கும்போது நம்ம நம்மகிட்ட பீரங்கி கிடையாது, துப்பாக்கி கிடையாது, எந்த அணுகுண்டும் கிடையாது. ஆனா அவங்களை எதிர்த்து போராடணும். ஆனா அவங்ககிட்ட பிரிட்டிஷ்காரங்கிட்ட துப்பாக்கிலாம் உண்டு. ஒரு துப்பாக்கி கொண்டு வெடிச்சு நம்ம காக்காம நம்ம பறந்து போயிரும், உயிர் போயிரும், அப்புறம் போராட முடியாது. ஆனா நம்மளுடைய அந்த காலத்தோட முன்னோர்கள் என்ன பண்ணாங்க, மிகப்பெரிய பனைமரத்தை வெட்டி வச்சு நாட்டு பட்டாசு மேல வெடிக்க வச்சு கடலுக்குள்ள இருந்து பாக்குறவங்க அவங்க பெரிய பீரங்கி வச்சிருக்காங்கன்னு பயந்து போறாங்க. அந்த அளவுக்கு நம்ம ராஜ தந்திரத்தை பயன்படுத்தியும் நிறைய பாத்தீங்கன்னா இங்க ரொம்ப களரி வித்தை படிச்சவங்க தான். அந்த பக்கத்துல திருவாங்கூர் மன்னராட்சியில நிறைய களரி வித்தை படிச்சவங்க இருப்பாங்க, ஆசான்கள் இருப்பாங்க. அவங்களோட உதவியோடு பெரும் படையை எதிர்த்து அந்த டிலான் அவர்களை நம்ம கைது பண்ணியிருக்கோம். அவரோட கல்லறை கூட நம்ம இந்த திருநாட்டில் தான் இருக்குது. இதை ஏன் சொல்றேன்னா, நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்க காரணமே அந்த முன்னோர்கள் பாத்தீங்கன்னா உயிர் தியாகம் பண்ணி, ரத்த தியாகம் பண்ணி கிடைச்ச அந்த சுதந்திரத்தை நம்ம ஒரு முக்கிய நாளா நம்ம இன்னைக்கு கொண்டாடிட்டு இருக்கோம். வருங்காலத்திலேயே நம்மளுடைய சிறுவர் சிறுமிகளுக்கு, மாணவ மாணவியர்களுக்கு இந்த முக்கியத்துவத்தை சொல்லிக் கொடுக்கணும். எல்லாருமே தேசப்பற்று இருக்கணும். நம்ம எப்படி நம்ம ஒரு பள்ளிக்கூடத்துல போய் ஒரு பாட புத்தகத்தை படிக்கிறோமோ, அதே மாதிரி இந்திய திருநாட்டினுடைய இந்த பிறந்த நாளை, சுதந்திர தின விழாவை எல்லா ஊருக்கும் ஜாதி மத இன வேறுபாடு இல்லாம அனைவரும் கொண்டாடணுங்கிறத நான் கேட்டுக்கொண்டு என்னுடைய சிற்றுரையை முக்கிய நன்றி, வணக்கம். ஐயா டாக்டர் ஜெயமோகன் அவர்கள் பொற்கரத்தால் நினைவு பரிசு மரக்கன்று வழங்கி கௌரவிப்பார்கள். காந்தி, நேரு, காமராஜர் வாழ்ந்த நாடிது, உரிமைக்காக குரல் கொடுத்த தலைவர்கள் நாடிது. காந்தி, நேரு, காமராஜர் வாழ்ந்த நாடிது,
உரிமைக்காக குரல் கொடுத்த தலைவர்கள் நாடிது. திருடர் கூட்டம் ஓட்டு கேட்டு ஊர் ஊரா அலையுது. வறுமை கோட்டில் வாழுகின்ற மக்கள் கூட்டம் பெருகுது. தமிழ் மண்ணை காக்கவும் சத்தியத்தின் பாதையில் செல்லும் கழகம் 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 கழகம், இதுதான் கழகம். மனித பாதுகாப்பு கழகம், மக்கள் இணையும் கழகமே, சமுதாய சீரழிவை தோலுரிக்கும் கழகமே, உனக்கான உரிமையை எனக்கான உரிமையை வாங்கி தந்த கழகம். சொல்லி கொடுங்க, உட்கார்ந்து வாப்பா வா உட்காரு அப்படின்னு நீங்க வந்து பழைய காமராஜரை சொல்லி கொடுங்க, மகாத்மா காந்தியை சொல்லி கொடுங்க, இல்ல வல்லவா பட்டேலை சொல்லி கொடுங்க, இல்லையா? இப்படிப்பட்ட தலைவர்களை சொல்லி கொடுக்காம நடிகர்களை சொல்லி நடிகர்களை தான் இப்போ அதிகமாக சொல்லி கொடுக்குறாங்க. சூப்பர் ஸ்டார் நாயார், இளைய தளபதி நாயார், ஆனால் அது இப்போ சொல்ல வேண்டிய தேவையில்லை, அதுலேயே தெரிஞ்சிடும். அந்த அளவு சூழலில் இருக்கிறனால இதெல்லாம் மாற்றணும். அது வருத்தத்தை சொல்கிறோம், யாரும் கோவப்படக்கூடாது. ஏன்னா நீங்களும் அந்த ரசிகர்கள் நிறைய இருப்பாங்க. கோவப்படாமல் சிந்திங்க. நம்ம பெருந்தலைவர் காமராஜர் எப்படி உருவாருன்னு பாருங்க. இன்னும் சமுதாயத்தில் என்னென்ன தேவை இருக்குன்னு பாருங்க. அடுத்த காலகட்டத்தில் நீங்களும் ஒரு தலைவராக வரணும், நல்ல தலைவராக வரணும். இதுக்கு வந்து என்ன வழி என்று பாருங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு இப்போ நம்மளுக்கு என்ன பார்த்தீங்கன்னா விலைவாசி குறையணும் தான் நம்ம ஆக்கணும். விலைவாசி குறையணும். வீட்டு வரி பாருங்க, இப்போ பாருங்க யாரெல்லாம் வந்து 1000 ரூபாய் கீழே கட்டுறது, வீட்டு வரி 1000 ரூபாய் கீழே கட்டுறது வரி யாரெல்லாம் 1000 ரூபாய் கீழே 2000 ரூபாய் கீழே எல்லாம் கட்டுறது இருக்குமா நிறைய பேர். ஆனால் இப்போ வருது பாருங்க 10,000 கட்டுங்க. அதாவது சொல்லி தந்த மாட்டாங்க, அதை பட்டு தான் இருந்தாலும் சொல்லி தந்த மாட்டாங்க, பட்டு இருந்தாலும் அதனால பட்டு திருந்துங்க. நிறைய வரப்போகுது பாருங்க, பொறுத்து பாருங்க. அந்த கடங்களை தீக்கிறது எப்படி ரஜினிகாந்த் ஆட்சிக்கு வராங்களா 10,000 கோடி சம்பாதிச்சிருக்காருல்ல. நீ ஒரு பைசா நீ அரசியல் வந்து முதலமைச்சர் ஆயிடுச்சுமா ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. நீ 10,000 கோடி சம்பாதிச்சிருக்கேன், ஒரு பைசா மக்களை விடத்த தீரு ஏன் ஓட்ட இருக்க தானே செய்யுது. அதை பண்ணுறதுக்கு வா பணத்தை எடுத்து நம்ம பணத்தை எடுத்து அதை லாரி பணம் காய்ச்சி அப்படித்தானே நீ பண்ண வர. இது எனக்கும் பண்ணலாம நானும் பண்ணலாம. எனக்கு ஏன் பயப்படுங்க? ஒரு பைசா எடுக்க மாட்டேன். இப்படிதான் என்னைக்கு நடந்து வச்சு அதை போய் உட்காருவேன். ஒரு முதலமைச்சர் என்று சொன்னால் பேருந்து நிலையங்களில் உட்கார வேண்டும். அப்பதான் நிறைய கஷ்டங்கள் தெரியும் இல்லையா? ஆனா ஒருத்தர் அது வர மாட்டேன். அதுக்கு பாதுகாப்பு படாத ஒவ்வொரு பாதுகாப்பு என்ன பாதுகாப்பு? இது தவறு பண்ணியிருக்க பாதுகாப்பு, தவறு பண்ணியிருந்தவருக்கு 4 வயசுக்கா இருக்கலாம். 10 பயம் பயம் அடிச்சு போடுவாங்களா, எடுத்து போடுவாங்களா, பேசி போடுவாங்களா அப்படின்னு ஒரு பயம். ஒன்றும் இல்லை. அதாவது நீ உண்மையை பண்றதா இருந்தால் பயப்பட வேண்டிய தேவையில்லை. ஒரே மூச்சு போரா போச்சு இல்லையா? நம்முடைய கொள்கை ஒரே மூச்சு போரா போச்சு. இந்த கொண்டா கூட ஒன்றும் இல்லைன்னு நம்ம வந்து உண்மையா இருக்கக்கூடிய எங்களுடைய வசனமே தான், ஒரே மூச்சு போரா போச்சு. இதான் கொள்கை. அதனால இன்னைக்கு வந்து பாருங்க ஏடிஎம் இந்த தலைவர்களெல்லாம் நிறைய பேர் இருந்தாங்க, கோடிக்கணக்கில் சம்பாதிச்சாங்க. இன்னைக்கு கட்சி கொள்கைகளுக்கு வந்து ஏற்றவர் இல்லாம இன்னைக்கு ஓடிட்டு இருக்காங்க. எந்த கட்சி ஆளுங்கட்சி வருது அங்கே சாடுறாங்க. எதுக்கு சாடுறாங்க? நமக்கு சேவை செய்ய சாடுறாங்க. பணத்துக்கு பாதுகாப்பு, அவங்களுடைய பணத்துக்கு பாதுகாப்பு. நாம என்ன பண்ணுவோம்? கொஞ்சம் சிந்திக்கணும். இந்த 80வது சுதந்திர தினத்துல கொஞ்சம் சிந்திச்சு நம்ம கொஞ்சம் வித்தியாசமான ஒரு செயல்பாடுகளை துவங்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வந்து நிறுவன தலைவர் அந்த ஜெயமோகன் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து பிறந்த நாள் வெட்டி பிறந்த நாள் கொண்டாட இருக்கிறார்கள். அனைவரும் இங்க பாருங்க, தயவு செய்து சாலையை விட்டு கீழே அறிவுறுங்க. சாலையை விட்டு கொஞ்சம் பின்னாடி தள்ளி கொஞ்சம் பின்னாடி தள்ளி Happy birthday to Jaymohan.
ஜெய்மோகன் தலைமையிலே அணிதிரண்டு வாருங்களே, நீதி காக்க ஓடி வாங்க, சமதர்மம் காக்க ஓடி வாங்க. ஜெய்மோகன் தலைமையிலே அணிதிரண்டு வாருங்களே, நீதி காக்க ஓடி வாங்க, சமதர்மம் காக்க ஓடி வாங்க. காந்தி பிறந்த தேசம் ஊழல் ஒழிய வேண்டும், வறுமை ஒழிய வேண்டும், அணிவகுத்து வாங்க. ஜெய்மோகன் தலைமையிலே அணிதிரண்டு வாருங்களே, நீதி காக்க ஓடி வாங்க, சமதர்மம் காக்க ஓடி வாங்க. சரியா? இந்த பேரண்ட்ஸ் குழந்தைகளை கொஞ்சம் கரெக்டா வரிசையில் விடுங்க. சும்மா நில்லு பால்ஸ் நிறைய வாங்க வர வர இல்ல விட்டுட்டு வாங்க உட்கார்ந்து சரி லைன்ல நின்னுங்க. சரி ஆனி நிஷான் நிக்கிறீங்களா? 6ஆம் வகுப்பு. அனு நிஷிதா. ஏமா நில்லு நில்லு, நீ இதுல நில்லு 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 அல்ல நில்லுடா, டேய் அப்படி நில்லுங்கடா, லைன்ல நில்லுடா, டேய் லைன்ல நில்லுடா. அனு நிஷிதா. இது நான் 12ஆம் வகுப்பு. அடுத்து ஆரோன் மைக்கேல் 9ஆம் வகுப்பு. ஆரோன் மைக்கேல் வந்திருக்கீங்களா? இன்னும் வாங்கம்மா. அடுத்து ஆனபிஷா காலேஜ். வந்திருக்கீங்களா? வாங்க முன்ன வாங்க. அடுத்து அகிலின் காலேஜ். கொஞ்சம் பின்னாடி ஒரு ஸ்டெப் பின்னாடி கொஞ்சம் கொஞ்சம் ஒரு வழி பண்ணிடுறா. வரிசையா நில்லுங்க, 2 வரிசையா நில்லுங்க. வாங்கிட்டீங்களா? முன்ன சமூக தொண்டு புரிய வந்தாரப்பா, மனித உரிமைக்கு குரல் கொடுக்க பிறந்தாரப்பா, தர்மம் தழைத்தோங்க வந்தாரப்பா, இங்கே வீரத்தின் அடையாளம் இவர்தானப்பா. எம்பிகே இயக்கம் நம்முடன் இருக்குது, கொடியுடன் படை கொண்டு போராட. ஊருக்கு ஊரு கட்சி கொடி பறக்குது, காத்தோட பறந்து போயாச்சே. உனக்காக ஒரு இயக்கம் எம்பிகே என்று சொல்லு, நமக்காக ஒரு தலைவர் ஜெய்மோகன் என்று சொல்லு. ஜெய்மோகன் பாதையிலே அணிவகுக்கும் கூட்டம் இங்கே ஒரு நாள் புரட்சி உருவாகும். ஜெய்மோகன் தலைமையிலே அணிதிரண்டு வாருங்கள், நீதி காக்க ஓடி வாங்க, சமதர்மம் காக்க ஓடி வாங்க. காந்தி பிறந்த தேசம் ஊழல் ஒழிய வேண்டும், வறுமை ஒழிய வேண்டும், அணிவகுத்து வாங்க. ஜெய்மோகன் தலைமையிலே அணிதிரண்டு வாருங்களே, நீதி காக்க ஓடி வாங்க, சமதர்மம் காக்க ஓடி வாங்க. ஓட்டுக்கு லஞ்சம் கொடுக்க வருவாங்கப்பா, நீ வாங்கி புட்டு நடுத்தெருவில் நிக்காதப்பா. உழைக்கும் மக்கள் இங்கு அதிகமப்பா, அந்த உழைப்ப சுரண்டும் கூட்டம் இங்கு சுத்துதப்பா. ஓட்டு நம்ம கையில இருக்குது, அதிகாரம் நம் கையில் கிடையாது. ஏழை மக்களை ஏக்கிற கூட்டம் அரசியல் செய்து திருடுதப்பா. படிச்சாலும் வேலையில்லா நாடு இது, போதையிலே ஊர சுத்தும் காலம் இது. ஜெய்மோகன் பாதையிலே அணிவகுக்கும் கூட்டம் இங்கே ஒரு நாள் புரட்சி உருவாகும். ஜெய்மோகன் தலைமையிலே அணிதிரண்டு வாருங்கள், நீதி காக்க ஓடி வாங்க, சமதர்மம் காக்க ஓடி வாங்க.
ஜெய்மோகன் தலைமையிலே அணிதிரண்டு வாருங்களே, நீதி காக்க ஓடி வாங்க, சமதர்மம் காக்க ஓடி வாங்க. காந்தி பிறந்த தேசம் ஊழல் ஒழிய வேண்டும், வறுமை ஒழிய வேண்டும், அணிவகுத்து வாங்க. ஜெய்மோகன் தலைமையிலே அணிதிரண்டு வாருங்களே, நீதி காக்க ஓடி வாங்க, சமதர்மம் காக்க ஓடி வாங்க. கழகம் கழகம் நமது கழகம், மனித பாதுகாப்பு கழகம், மக்கள் இணையும் கழகமே, சமுதாய சீரழிவை தோலுரிக்கும் கழகமே, உனக்கான உரிமையை எனக்கான உரிமையை வாங்கி தந்த கழகம். கழகம் கழகம் நமது கழகம், மனித பாதுகாப்பு கழகம், மக்கள் இணையும் கழகமே, சமுதாய சீரழிவை தோலுரிக்கும் கழகமே, உனக்கான உரிமையை எனக்கான உரிமையை வாங்கி தந்த கழகம். நாடு முழுதும் லஞ்சம் ஊழலாராய் ஓடுதே, கேள்வி கேட்க ஆள் இல்லாமல் தேசம் அழியுதே. நாடு முழுதும் லஞ்சம் ஊழலாராய் ஓடுதே, கேள்வி கேட்க ஆள் இல்லாமல் தேசம் அழியுதே. மக்களுக்கு பாடுபட ஜெய்மோகன் வழியிலே தொண்டர் படை எழுச்சியோடு பின்னால் வருகுதே. தமிழ் மண்ணை காக்கவும் சத்தியத்தின் பாதையில் செல்லும் கழகம். கழகம் 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 இதுதான் கழகம். மனித பாதுகாப்பு கழகம், மக்கள் இணையும் கழகமே, சமுதாய சீரழிவை தோலுரிக்கும் கழகமே, உனக்கான உரிமையை எனக்கான உரிமையை வாங்கி தந்த கழகம். காந்தி நேரு காமராஜர் வாழ்ந்த நாடிது, உரிமைக்காக குரல் கொடுத்த தலைவர்கள் நாடிது. காந்தி நேரு காமராஜர் வாழ்ந்த நாடிது,